இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சாதாரணமான ஒரு வரலாறு இல்ல. குளிர்ந்த மலைகள்ல 500 வருஷமா தூங்கிட்டு இருந்த குழந்தைங்களை பத்தி பார்க்க போறோம். யார் இவங்களை இப்படி பண்ணினாங்க? எதனால இப்படி அமைதியான முகத்தோட எந்தவித பயம் சோகம் இல்லாம இருக்காங்க? இதையெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சவுத் அமெரிக்கால இன்கா சிவிலைசேஷன் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் 13வது நூற்றாண்டுகள்ல உருவாச்சு. அங்க இருந்த மக்கள் ரொம்பவே திறமைசாலிகள், நல்ல இன்ஜினியர்ஸும் கூட. கற்களாலான மிக அருமையான கட்டிடங்கள், மலைகள்ல விவசாயம், நடைபாதைகள், மொத்த எம்பையரையும் கவர் பண்ற மாதிரின்னு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட செழிப்பா வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களோட சில வித்தியாசமான நம்பிக்கைகள் மிக ஆபத்தானதாகவும் இருந்துச்சு. இயற்கையை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அவங்க வணங்கிட்டு வந்த சூரிய கடவுளான இன்டியவும் படைச்ச கடவுளான விரகோச்சாவையும் திருப்திப்படுத்துறது மூலமா இயற்கை சீற்றத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு நம்பினாங்க. மழை சரியான பருவத்துல வரணும், எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கங்கள்லாம் வரக்கூடாது, அதுக்கு கடவுளை திருப்திப்படுத்தணும். அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தது உயிர் தியாகம். அந்த உயிர் தியாகம் விலங்குகள் இல்ல, குழந்தைகள். அதுவும் சும்மா ஏதோ ஒரு குழந்தைன்னு இருக்காது. அவங்களோட பார்வையில மிக அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கக்கூடிய 4 வயதிலிருந்து 15 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளோட குடும்பமும் இதனால தங்களோட குழந்தை கடவுள்கிட்டயே போகுதுன்னு பெருமைப்பட்டு இருக்கலாம்னு கூறப்படுது. குழந்தைங்களை தேர்ந்தெடுத்ததும் அவங்களோட தலைநகருக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. சில சடங்குகளை பண்றாங்க, ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. போதை தரக்கூடிய கொக்கா இலைகள், ஆல்கஹால் எல்லாத்துக்கும் பழக்கப்படுத்துறாங்க. பின்னாடி அவங்க சாம்ராஜ்யத்தில் இருக்க உயரமான மலை உச்சிகளுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழி எல்லாம் நல்ல உணவு, போதைப் பொருள் எல்லாம் கொடுத்து பாதை நினைவோட மட்டுமே கூட்டிட்டு போறாங்க. மலையோட உச்சியை அடைஞ்சதும் அங்க 5 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு குழிய தோண்டி அதுக்குள்ள புட்கள், துணிகளை எல்லாம் விரிச்சு அதுல அந்த குழந்தைங்களை உட்கார வைக்கிறாங்க. கால்களை மடிச்சு கைகள் அவங்க மடியில வச்சு சில நேரம் தலையை சாச்சும் சில நேரம் தலையை நிமிர்த்தினது போலவும் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த குழிக்கு மேல கற்களான ஒரு அறை போல அமைப்பை ஏற்படுத்தி மூடிடுறாங்க. அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய குளிர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளோட உடம்ப உறைய வச்சு உயிர் பிரிஞ்சிடும். சில நேரம் ஆக்சிஜன் இல்லாமலும் உயிர் பிரியலாம். போதைப் பொருளால என்ன நடக்குதுன்னு தெரியாத பாதி சுயநினைவோட இறந்து போயிருக்காங்க. அதனாலதான் அழுகை இல்லாம, ஆரவாரம் இல்லாம அமைதியா தூங்குறது போலவே இருந்திருக்காங்க. 1500வது வருஷங்கள்ல ஸ்பானிஷ் பயணிகள் அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல கேப்பகோச்சான்ற சாக்ரிஃபைஸ் பத்தி எழுதியிருக்காங்க. ஆனா ப்ரூஃப் இல்லாம இருந்துச்சு. 1999ல ஜான் ரெயின்ஹார்ட்ன்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்டும் கான்ஸ்டான்சா செருட்டின்ற ஆந்த்ரோபாலஜிஸ்டும் அவங்க டீமோட கடல் மட்டத்திலிருந்து 22,000 அடி மேல இருக்கக்கூடிய லுலுலைக்கோ வல்கனோ மேல ஏறினப்போதான் அதோட டாப்ல சின்ன கல் அமைப்புகளை கண்டுபிடிச்சாங்க. அதை தோண்டி பார்த்தப்போ 3 குழந்தைகளோட உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிகப்படியான குளிர்னால அவங்க தோல், முடி, உடல் உள்உறுப்புகள் கூட கெட்டு போகாம 500 வருஷமா அப்படியே இருந்திருக்கு. சில ஆராய்ச்சி மூலமா அந்த குழந்தைகள் அவங்களோட இறுதி மாதங்கள்ல நல்ல உணவுகள் சாப்பிட்டிருக்காங்க. கொக்கா இலைகள், இந்த இலைகள்ல இருந்துதான் கொக்கைன் எடுக்கிறாங்களாம். இந்த இலைகளையும் சோளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மதுவையும் அதிக அளவு எடுத்திருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஒரு பெண் குழந்தை, அதுக்கு லா டோன்செல்லான்னு பெயர் வச்சிருக்காங்க. 13 வயசு இந்த குழந்தைக்கு இருக்கலாம். இவளோட தலைமுடி நல்ல பின்னல் போட்டு இறகுகளால செய்யப்பட்ட கிரீடம் மாதிரி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியா இருந்திருக்கு. 2வது லா நினா டெல் ரயோ, 4ல இருந்து 6 வயசு இருக்கலாம். இந்த குழந்தை இறந்ததுக்கு பின்னாடி மின்னலால தாக்கப்பட்டு முகம், ஒரு காது, தோள்பட்டையில ஒரு பகுதி தீக்காயம் அடைஞ்சது போல இருக்கு. அவளோட மண்டையோடு இன்டென்ஷனலா எலங்கேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. அடுத்து 3வதா எல் நினோ, இவனுக்கு 4 வயசு இருக்கும். இந்த பையன் உள்ளன் நூலால கட்டி வச்சது மால இருந்துச்சு. இவங்களோட அந்த கல் சமாதியில தங்கம், நல்ல உடைகள், சில சிலைகளையும் வச்சிருக்காங்க. இவங்கள
1400வது வருடத்துல பலியிடப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இது போல எத்தனை குழந்தைகள்னு தெரியல. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைங்களை காட்சிப்படுத்தினதுனால சில குழுக்கள் அவங்களோட நம்பிக்கைக்கு கெடுதல்னு நினைச்சாங்க. சோ அதுக்கு மேல இந்த மாதிரியான கல் அமைப்புகளை தோண்டவே இல்லை. இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க. பாய்.